Hello friends, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹெச்பி அண்ட் parallel டு பிபி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஹெக்ஸாகனல் ப்ரிசம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கொஷின் பார்த்துடலாங்க. ஹெக்ஸாகனல் ப்ரிசம் ஆஃப் பேஸ் சைட் 25 mm and axis side 55 mm resting on HP with one of its base edges such that the axis is inclined at 30 degree to HP and parallel to BP. Draw the projections of the prism. இவ்வளோதான் நம்ம கொஷின். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹெக்ஸாகனல் ப்ரிசமோட சைடு வந்து பார்த்தீங்கன்னா 25 mm இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 6 சைட்ஸ் வரும். ஒரு சைட்ஸ்க்கு நடுவில் வந்து 120 டிகிரி வந்து ஆங்கிள் வரும். அது கரெக்டாக வச்சு ட்ரா பண்ணிக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் 55 mm வருதுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வித் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்பியில் வரும். ஓகேங்களா, அதாவது நம்மளுடைய டாப் வியூ தான் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ண போகிறோம். இதில் வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா XY லைனுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைனை ட்ரா பண்ணி அதுலேருந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்து நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் இஸ் இன்க்ளைன்ட் அட் 30 டிகிரி டு ஹெச்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 டிகிரி இன்க்ளைன்ட் வரணும் ஹெச்பிக்கு. ஓகேங்களா, நம்ம வந்து விபியில் நம்மளுடைய ஃப்ரண்ட் வியூவில் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா parallel டு பிபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் நம்மளுடைய கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு XY லைன் ட்ரா பண்ணிக்கலாம். XY லைனில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பர்பண்டிகுலராக ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணுங்கள். அந்த பர்பண்டிகுலர் லைனை வச்சு தான் நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ் இன்றைக்கி எடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ப்ரொஜெக்ஷன் லைன். இதை வச்சு நம்ம ஹெக்ஸாகன் ட்ரா பண்ணிக்கலாம். ஹெக்ஸாகனோட சைடு வந்து பார்த்தீங்கன்னா 25 mm சொல்லியிருக்காங்க. ஸோ 25 mm வந்து நம்மளுக்கு வித் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து நம்மளுக்கு XY லைனுக்கு பர்பண்டிகுலராக வர மாதிரி வச்சு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ சென்டரும் சேர்த்தி மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஹெக்ஸாகன். ஓகேங்களா, ஹெக்ஸாகனோட சைட்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். நம்ம ட்ரா பண்ணது ஹெக்ஸாகனோட ப்ரிசம். ஓகேங்களா, ஸோ பிரமிட் அப்படின்னா நம்ம அந்த சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து நேம் அப்பெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் வந்து அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வராது. ஓகேங்களா, A B C D E F அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டாப் பேஸோட பாயிண்ட்ஸ். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ் வந்து 1 2 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 and 6. ஓகேங்களா, இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் மேலே எடுக்கணும். ஓகேங்களா, நம்மளுடைய ஹைட்டு, அதாவது ஹெக்ஸாகனோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55 mm அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ XY லைனில் வச்சு 55 mm மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்முடைய 55 mm. ஓகேங்களா, ஸோ அந்த கண்டிஷன் அது வரைக்கும் வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சுது. அது வந்து செகண்ட் ஸ்டெப்புக்கு நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுக்கிறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப்போட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 55 mm அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஹைட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஹைட்டு லைனை ட்ராப் பண்ணிவிட்டு இது வந்து டாப் பேஸ், இது வந்து பாட்டம் பேஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இதில் எந்தெந்த லைன்ஸ் வந்து விசிபிளாக தெரியும் அப்படின்னு பாருங்கள். A1 அப்படிங்கிற லைன் வந்து இதில் தான் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் வந்து நம்மளுக்கு இது விசிபிளாக தெரியும். ஓகேங்களா, அதை வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா B2 அப்படிங்கிற லைனும் நம்மளுக்கு விசிபிள். ஸோ அதையும் வந்து நம்ம டார்க்காக ட்ரா பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா C3 அப்படிங்கிறது நம்மளுக்கு விசிபிள். அதனால் வந்து இந்த லைனும் வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ இது எப்படி நம்மளுக்கு விசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாயிண்ட் A டேஷ், இது B டேஷ், இது C டேஷ். ஓகேங்களா? அதே மாதிரி சிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா D இருக்குது, D டேஷ் அப்படிங்கிறது வந்து ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி E இருக்குது, E டேஷ் அப்படிங்கிறது ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஏக்கு பின்னாடி F இருக்குது, ஸோ F டேஷ் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய டாப்பில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி பாட்டம் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டேஷ், இது வந்து 2 டேஷ், 3 டேஷ். ஓகேங்களா? 3 டேஷ்க்கு பின்னாடி 4 இருக்குது, ஸோ 4 டேஷ், 5 டேஷ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 1க்கு பின்னாடி 6 இருக்குது, ஸோ 6 டேஷ். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப்பும் முடிஞ்சது. ஓகேங்களா? இதோட டைமென்ஷன் மார்க் பண்ணிடுங்க. ஹைட் வந்து 55 mm. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சது. நம்ம தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெச்பிக்கு 30 டிகிரி இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம 30 டிகிரி இன்க்ளினேஷன் வச்சு ஹெச்பி ட்ரா பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு கண்டிஷன் என்னென்னா, ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜ் ஆன் ஹெச்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 2 பாயிண்ட்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணிட்டு தான் வந்து நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். 30 டிகிரி இன்க்ளினேஷன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைனோட லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம ட்ரா பண்ணுறோம். இது வந்து நம்மளுக்கு டிஃபைன்டு லைன் கிடையாது. ஓகேங்களா? லைன் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படியே இங்கே நம்ம எடுத்து ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதனுடைய டைமென்ஷன் அப்படியே எடுத்து நம்ம மார்க் பண்ணி ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதனுடைய பேஸ் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அதாவது 1லேருந்து 3 வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் வருது அப்படிங்கிறது மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 43 வருது. சரிங்களா? அதாவது 21.5. ஓகேங்களா? ஸோ இந்த 21.5 நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா காம்பஸ் எடுத்து மெஷர் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணலாம், அல்லது உங்களோட ப்ரொடெக்டரை வச்சும் நீங்கள் ட்ரா பண்ணி மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் நான் நார்மல் ஸ்கேல்லே வந்து ட்ரா பண்ணுறேன். எனக்கு வந்து பர்பண்டிகுலராக வருது அப்படிங்கிறது வந்து நான் கடைசியில் செக் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக என்னோடய டிஸ்டன்ஸ் வந்து 43. இப்போ வந்து நான் அதை ட்ரா பண்ணியாச்சு. என்னோடய ப்ரொடெக்டர் வச்சு நான் செக் பண்ணிக்கிறேன், நான் ட்ரா பண்ணது பர்ஃபெக்டாக வந்து இருக்கா அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது, நோ ப்ராப்ளம். அதாவது இந்த லைனுக்கு இது பர்பண்டிகுலராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆக்சிஸ் லைன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய லென்த்து, அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 1 டேஷ்லேருந்து A டேஷோட லென்த் என்னென்னா 55 mm. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம காம்பஸ் வச்சு கூட மெஷர் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம், அல்லது ஸ்கேல் மெஷர் பண்ணி கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பட் எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? நம்மளுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 டேஷ் B டேஷ் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து B1 டேஷ். ஓகேங்களா? இது வந்து 2-1 டேஷ். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் 2-1 டேஷ், இது வந்து B1 டேஷ். இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 டேஷ், இது வந்து 1 டேஷ். ஓகேங்களா? இது பின்னாடி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, நம்மளுடைய காம்பஸ் எடுத்து ஆர்க் கட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு 3 டேஷ் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த பாயிண்டில் இருந்து A டேஷோட டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு 3 டேஷில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி 1 டேஷில் வச்சு ஒரு ஆர்க்கை கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பியிலிருந்து, அதாவது B டேஷில் இருந்து A டேஷோட டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணிக்கிட்டு, அதாவது 21.5ன்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிவிட்டு இங்கே வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். அதாவது B1 டேஷில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். அதே டைம் கீழேயும் வந்து ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு, அதாவது A டேஷ் C டேஷ் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம லைனை ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்பண்டிகுலராக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய
தேர்டு ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய தேர்டு ஸ்டெப்பு. இப்போ இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இதில் வந்து B1 டேஷ் 2 1 டேஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்மளுக்கு விசிபிள் லைன் தான். ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். 3 டேஷ் வந்து மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி 4 1 டேஷ் இது வந்து இன்விசிபிள், அதனால் தெளிவாக மார்க் பண்ணிக்கங்க. 5 1 டேஷ் இன்விசிபிள், 6 1 டேஷ் வந்து இன்விசிபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா A1 டேஷ் B1 டேஷ் மார்க் பண்ணிட்டோம். C1 டேஷ்க்கு பின்னாடி என்ன இருக்குன்னா D1 டேஷ் இருக்குது. அதே மாதிரி B1 டேஷ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா E1 டேஷ். ஓகேங்களா? அதே மாதிரி A1 டேஷ்க்கு பின்னாடி F1 டேஷ் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ப்ரொஜெக்ஷன் எடுக்கணும், தேர்டு ஸ்டெப்லேருந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம மினி டிராஃப்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்துருங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து. ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ் எல்லாமே லைட்டாக எடுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம தேர்ட் ஸ்டெப்லேருந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுக்க போகிறோம். தேர்ட் ஸ்டெப்லேருந்து வரக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பர்பண்டிகுலராக கரெக்டாக எடுங்க XY லைனுக்கு. ஓகேங்களா? எல்லா பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ எந்தெந்த பாயிண்ட்ஸ் எங்கெங்கே மீட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக செக் பண்ணி மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம், A1 டேஷ். ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு A1. ஓகேங்களா? அடுத்து B பாயிண்ட் எடுத்துக்கங்க, B1 டேஷ் எடுத்துக்கங்க. இந்த பாயிண்ட் நம்மளுக்கு B1. அதே மாதிரி சியோட பாயிண்ட் இங்கே C மீட் ஆகுது, C1. அடுத்து D பாயிண்ட், D இங்கே தான் இருக்குது, இந்த பாயிண்ட் நம்மளுக்கு T1. அடுத்து E டேஷ் எடுத்துக்கங்க, E ரெண்டுமே இங்கே மீட் ஆகுது, E1. அதே மாதிரி F1 இங்கே இருக்குது, F இங்கே இருக்குது, ரெண்டுமே எங்கே மீட் ஆகுது அப்படின்னா இந்த பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ இது F1. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் ஃபேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேக் சைடு ஃபேஸையும் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். அது 1 அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. அதே மாதிரி 1 இங்கே இருக்குது. ஸோ 1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. 2 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து எங்கே மீட் ஆகுது அப்படின்னா இந்த பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ 2 1. 3 1 இங்கே வருது. அதே மாதிரி 3 இங்கே மீட் ஆகுது, 3 1. இது வந்து பார்த்தீங்கன்னா 4ம் இங்கே தான் இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மீட் ஆகுது. ஸோ 4 1 அப்படின்னு மார்க் பண்ணிடுங்க. இது வந்து 5 1, இதுவும் 5 1. ஸோ ரெண்டுமே எங்கே மீட் ஆகுதுன்னா இந்த இடத்துல மீட் ஆகுது. இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் 5 1 அப்படின்னு மார்க் பண்ணிடுங்க. 6 1 டேஷ் இங்கே இருக்குது, 6 இங்கே இருக்குது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா இங்கே மீட் ஆகுது. ஸோ 6 1 அப்படின்னு மார்க் 6 1 அப்படின்னு மார்க் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து விசிபிள் லைன்ஸ் எது அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த டயக்ராமில் நீங்கள் வந்து டாப் வியூலேருந்து பார்க்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விசிபிலிட்டி எப்படி தெரியும் அப்படின்னா இந்த 1A அப்படிங்கிற லைன் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு விசிபிள். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 1A அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா 6F அப்படிங்கிற இந்த லைனும் நம்மளுக்கு விசிபிள். ஸோ அந்த லைனும் வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா? பின்னாடி இருக்கக்கூடிய 2 டேஷ் E டேஷ் அப்படிங்கிற லைன் வந்து 2 டேஷ் B டேஷ் அப்படிங்கிற இந்த லைன் வந்து நம்மளுக்கு விசிபிள் தான். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹெக்ஸகனுக்கு இந்த சைடில் இருக்குது. நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அது விசிபிளாக தெரியும். ஸோ இந்த லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலும் இது வந்து அவுட்டர் மோஸ்ட் அப்படிங்கிறனால விசிபிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5E அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வெளியில் இருக்குது அந்த பக்கம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த லைனும் நம்மளுக்கு விசிபிள் லைன். ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லா சைட்ஸும் வந்து மார்க் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்மளுக்கு எது இன்விசிபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3C அப்படிங்கிறது வந்து கீழே இருக்குது, அதனால் வந்து இன்விசிபிள். அதே மாதிரி 4D அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது, நம்மளுக்கு அது வந்து இன்விசிபிள். சரிங்களா? ஸோ இங்கே வந்து 4 பாருங்கள் உள்ளே இருக்குது. ஓகேங்களா? அதாவது 6F அப்படிங்கிற லைனுக்கு பின்னாடி இருக்குது, அதனால் வந்து நம்ம இதில் வந்து லைனை ட்ரா பண்ணி காட்ட முடியாது. ஓகேங்களா?
இப்போ ஃப்ரண்ட் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுதான் ஃப்ரண்ட் ஃபேஸ். இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் எல்லாமே தெரியும். ஏ, பி, சி, டி, இ, எஃப் அப்படிங்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ட்ரா பண்ணிடலாம். இதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு விசிபிளாக தான் தெரியும். ஆக்சுவலாக வந்து ஃபேஸஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சைட்ஸ் ட்ரா பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1-6- அப்படிங்கிற இந்த லைன் வந்து விசிபிளாக தெரியும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து இந்த லைன் வந்து நம்மளுக்கு விசிபிள். அடுத்து சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1-லேருந்து 2- வர லைன் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளைண்டாக வரும். அதுவும் வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இந்த லைன் வந்து ட்ரா பண்ணிடுங்க. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 6-5- அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்க்ளைண்டாக இருக்கும். அதுவும் வந்து நம்மளுக்கு டாப் வியூவில் வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 5-லேருந்து 4க்கு கீழே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து இன்விசிபிள். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இது இன்விசிபிள் லைனாக ட்ரா பண்ணி காமிச்சிருங்க. தட் மீன்ஸ் டாட்டர் லைன்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4-3 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் டச் ஆகிருக்கு. அதனால் வந்து எல்லா பார்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு அதை வந்து மறைச்சிருக்கும். ஸோ 4-3 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இன்விசிபிள் லைன்ஸ் தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2-3 அதுவும் வந்து நம்மளுக்கு இன்க்ளைண்டாக உள்ளே இருக்கும். சரிங்களா? எதுக்கு அடியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6-5 அப்படிங்கிற லைன், அதாவது 1-2 அப்படிங்கிறலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு கீழே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2-3 அப்படிங்கிறது வந்து இன்க்ளைண்டு, நம்மளுக்கு இன்விசிபிள் லைன். அதனால் டாட் லைன்ஸ் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்லியிருப்பேன், 4D அப்படிங்கிற இன்விசிபிள்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இன்விசிபிள் லைனை வந்து நீங்கள் மார்க் பண்ணி காமிச்சு தான் ஆகணும். அதனால் டாட் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி காமிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3C அப்படிங்கிறது இன்விசிபிள்னு சொல்லியிருப்போம். அதனால் வந்து அந்த 3Cயும் வந்து நீங்கள் இன்விசிபிளாக வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய டயக்ராம் இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம மார்க் பண்ண வேண்டியது என்னென்னா இதனுடைய ஆங்கிள் 30 டிகிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா இந்த ஹெக்ஸகனோட சைடு. ஓகேங்களா? ஹைட்டை மார்க் பண்ணிட்டோம், பட் சைடு வந்து நம்ம இன்னும் மார்க் பண்ணல. அதனால் வந்து இந்த சைடையும் வந்து நம்ம மார்க் பண்ணி காமிச்சிடலாம். சைடு வந்து 25 mm. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க நம்ம டயக்ராம். இதோட முடிஞ்சிருச்சு. இதில் வந்து ஆக்சிஸ் லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி காட்டுறதுனாலும் காட்டலாம். ஓகேங்களா? அது வந்து ப்ராப்ளம் இல்லை. அது வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணலை. இருந்தாலும் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி காட்டுறேன் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ட்ரா பண்ணி காமிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஆக்சிஸ் லைன் வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆக்சிஸ் லைன். ஓகேங்களா? இந்த ஆக்சிஸ் லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் ட்ரா பண்ணி காட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா ட்ரா பண்ணி காட்டலாம். ஓகேங்களா? நம்மளுடைய 4th ஸ்டெப்பும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதோட நம்ம டயக்ராம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.